Hi friends, welcome back to channel Vinno's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா dry fruit லட்டு. இந்த ஹெல்தியான லட்டு ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் தவறாம பாருங்க. பேரிச்சம்பழம் வந்து ஒரு 10 இருந்து 12 எடுத்துக்கோங்க. அது உள்ளே இருக்கிற விதையை வந்து எடுத்துருங்க. இதை வந்து ஒரு 3லேருந்து 4 பீசஸாக இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டுக்கோங்க. எல்லா பேரிச்சம்பழத்தையுமே அதே மாதிரியே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யிலே வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் எடுத்து வறுத்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வால்நட் எடுத்திருக்கேன். அதில் பாதாம் வந்து ஃபஸ்ட்டு நான் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறேன். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் ஃபஸ்ட்டு பாதாம் வந்து ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ வால்நட்டையும் முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கெலாம் ஆட் பண்ணும்போது எப்படி வந்து முந்திரி வந்து வறுத்துக்குவோமோ அதே மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ முந்திரி, பாதாம், வால்நட்டு எல்லாமே வந்து வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் சீடும், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பம்கின் சீடு, சூரியகாந்தி விதையும் பரங்கி விதையும் நம்ம சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் இதில் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வறுக்கும்போது அப்படியே பொரிஞ்சு வரும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 செகண்ட் வந்து நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இப்போது கசகசாவும் காஞ்ச திராட்சையும் வதங்கிடுச்சு. இதோட 1/4 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. இந்த கோகோனட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இப்போ நார்மல் ஷாப்ஸில் கூட கிடைக்கிது. டெசிகேட்டட் கோகோனட் வந்து 1/4 கப் அளவு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுக்கும் போதே நல்லா வந்து ஒரு வாசனை வரும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, வால்நட்டை வந்து நீங்கள் பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வச்சு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு ஒரு 3 நாளாக இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக நீங்கள் உடைக்க வேண்டாம். இந்த மாதிரி 3-4 பீசஸாக உடையிற அளவுக்கு உடச்சிக்கோங்க. இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இந்த நெய்யில் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அந்த பேரிச்சம்பழம் வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும். அதுக்காக நம்ம அந்த நெய்யில் சேர்த்து வதக்கிக்கிறோம். நம்ம இந்த லட்டுக்கு வந்து சுகரோ இல்லை வெல்லமோ வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்னஸே அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த லட்டில் நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே, எல்லா ட்ரை ஃப்ரூட்டுமே அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன், அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடலாம். இதில் வந்து சுகரோ இல்லை வெல்லமோ எதுவுமே ஆட் பண்ணலங்கிறதுனால பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது கூட இதில் ஒரு லட்டு வந்து டெய்லி நீங்கள் கொடுக்கலாம். இந்த பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸுக்கு இந்த பேரிச்சம்பழமும் தேனுமே போதுங்க. அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் லட்டு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லட்டாக பிடிச்சிட வேண்டியதுதான்.
கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும், குழந்தைங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தேன். அது மாதிரி பேரிச்சம்பழம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு 4-5 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் லட்டு. இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த லட்டு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.